சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவான அறிக்கை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக என பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த அறிக்கை குறித்தான விரிவான தகவல்கள். வணக்கம். விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை மெட்ரோ ரயிலின் நீட்டிப்புக்கான விரிவான திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசின் சிறப்பு முயற்சிகள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கோபால் அவர்களிடம் மெட்ரோ நிர்வாகம் சமர்ப்பித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 1 விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை மெட்ரோ ரயிலை சாலை மேம்பாலத்துடன் இணைத்து நீட்டிப்பதற்கான பரிந்துரைக்கான விரிவான திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசின் சிறப்பு முயற்சிகள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கோபால் அவர்களிடம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் சித்திக் அவர்கள் சமர்ப்பித்துள்ளார். இந்த அறிக்கையின்படி மெட்ரோ ரயில் மற்றும் மேம்பால சாலை ஒருங்கிணைந்த கட்டுமானத்தை வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு முன்னர் சமர்ப்பித்த விரிவான திட்ட அறிக்கை திருத்தப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையின்படி மெட்ரோ வழித்தடம் நிலை 2 மற்றும் மேம்பால சாலை நிலை 1 முன்மொழியப்பட்டுள்ளது. இது கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு தடையற்ற சாலை போக்குவரத்து மற்றும் மெட்ரோ இணைப்பை வழங்கும் வகையில இந்த திட்ட அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு வெளிவட்ட சாலை அவுட்டர் ரிங் ரோடுடன் இணைப்பதற்காக தாம்பரம் அருகே இடைநிலை சாய்வு பாதைகள் அமைப்பதற்கான ஒரு அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இந்த மேம்பால சாலை நேரடியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு வரை நீட்டிப்பதற்கான திட்ட அறிக்கையானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்குளத்தூர் மற்றும் வண்டலூர் வழியாக செல்லும் வகையில இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் மற்றும் விமான நிலையம் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையங்கள் போன்ற முக்கிய போக்குவரத்து மையங்களை இணைப்பதற்கான ஒரு சாலையாக இந்த மெட்ரோ ரயில் சாலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. வழித்தடத்தின் மொத்த நீளம் 15.46 கிலோமீட்டராக வகுக்கப்பட்டிருக்கிறது. உயர்த்தப்பட்ட நிலையங்களின் எண்ணிக்கை, அதாவது மெட்ரோ நிலையங்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதற்கான மொத்த மதிப்பீடு பார்க்கும் பொழுது 9335 கோடி செலவாகும் என்ற ஒரு திட்ட அறிக்கையானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை மெட்ரோ ரயிலை நீட்டிப்பதற்கான ஒரு விரிவான திட்ட அறிக்கையானது தயாரித்து தற்பொழுது தமிழ்நாடு அரசிடம் மெட்ரோ நிர்வாகம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.